ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பர்ஃபினாலே அதுக்கு சக்கரை பாகு பதம் பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த பர்ஃபி ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் பண்ணியிருக்கோம். பொருட்களும் ரொம்ப குறைவு, வெறும் 4 பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியான, வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு. ஸோ இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட, அதாவது சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே தேங்காய் பவுடர், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இது கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும். நார்மல் கடாயிலையும் பண்ணலாம். கடாய் மேலே ஒரு சன்னி வச்சுட்டு அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறணும். இதில் கொஞ்சம் அங்கங்கே கட்டிகள் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பர்ஃபி செய்யும்போது ஹார்ட் ஆகிக்கிறோம். அதனால் இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. நான் எப்போ சொல்கிறேனோ அந்த டைமில் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். இப்போ நார்மலாக கவுண்டர் டாப்பில் தான் வச்சு நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பவுடர், அதுக்கப்புறம் பால், இந்த கலவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இது போல் நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. இது லேசாக திக்காக ஆரம்பிக்கும். இது ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ண ஆரம்பித்ததுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இது இன்னும் நல்லா திக்காகணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஸ்வீட் ரெசிபி மாதிரி இது ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது இன்னும் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். எந்த ஸ்டேஜ் வரைக்கும்னா கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாத அளவுக்கு அது வரும். அந்த அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கிறது வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய மிக்சர் நல்லாவே ஆறி இருக்குது. இந்த டைமில் கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு கொஞ்சம் சின்ன பால் சைஸுக்கு எடுத்துகிட்டு கையில் வச்சு இது போல் நல்லா உருட்டுங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் இதை பண்ணிக்கிறலாம். நான் இதை உருட்டி லேசாக இது போல் தட்டி தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்தாச்சு. இது மேலே ஒரு சின்ன பிஸ்தா வச்சுட்டு நம்ம இதை அலங்காரம் பண்ணணும். பிஸ்தா இல்லாமல் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம இதை ஸ்வீட் ரெசிபியை பண்ணியிருக்கோம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நான் செய்து வச்சுட்டேன். இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஃபேன் காற்றுக்கு கீழே ஆற வைக்கணும். அப்படி ஆற வச்சதுக்கப்புறம் இது நல்லாவே கெட்டியாயிரும். ஸோ நல்ல ஒரு பால்கோவா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நீங்கள் கடலை மாவில் பண்ணதுன்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு சுவை மிகுந்ததாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். எப்போ தேவையோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து இதை சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த சம்மர் டைமில் இதை சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு பொதுவாகவே இந்த பர்ஃபி ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த பர்ஃபி ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.